ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வெல்கம் டு போத்தமிழ் கிளாஸஸ். போத்தமிழில் அழகு 7 திருக்குறள் அடுத்த ஒரு அதிகாரத்தை பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் பார்த்தீங்கன்னா நட்பு ஆராய்தல். ஓகேவா? எனது நட்பு ஆராய்தல். திருக்குறள் இருக்கக்கூடிய 133 மொத்தம் 133 அதிகாரங்களில் இது 80வது அதிகாரம். ஓகேவா? அப்போ நட்பு ஆராய்தலில் எந்த திருக்குறள் எண்ணிலிருந்து எந்த திருக்குறள் வரைக்கும் இருக்கும்? பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துறோம்னா நட்பாராய்தலோட இறுதி குறள் 800வது குறள் அர்த்தம். அப்போ எதுல ஸ்டார்ட் ஆயிருக்கும்? 791 ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ 791 800வது திருக்குறளுக்கு இடைப்பட்ட இந்த 10 திருக்குறள் எதை பத்தி பேசும்? நட்பாராய்தல் பத்தி பேசும். ஓகேவா? இந்த நட்பாராய்தல் இருக்கக்கூடிய முப்பால் பகுப்புல அறம்பொருள் இன்பத்துல பொருள்ல சார்ந்தது, அதாவது பொருட்பால சார்ந்தது. அதே போல இருக்கக்கூடிய 9 இயல்கள்ல நட்பியலை சார்ந்தது. ஓகேவா? நட்பு ஆராய்தல் இருக்கு இல்லையா? அப்போ நட்பியலை சார்ந்தது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நட்பு ஆராய்தல். ஓகேவா? நல்லா பாருங்க. நம்மளை சுற்றி எத்தனை பேர் வேணா இருக்கலாம். நம்ம என்ன சொல்றது, நம்ம உறவினர்கள் இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நீங்கள் ஒர்க் போகிற இடத்துல எங்கே வேணா இருக்கலாம். அப்படி நம்ம சுற்றி மக்கள் இருக்காங்க இல்லையா? அப்போது இந்த மக்களில், அதாவது நம்முடைய உறவினர்களாகட்டும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும், பொதுவாக ஒருத்தருடைய நட்பை, ஓகேவா, ஒருத்தருடைய நட்பை ஆராய்ந்து எப்படி ஏற்றுக்கணும், யாருடைய நட்பெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், யாருடைய நட்பெல்லாம் நம்ம கைவிடணும் அப்படின்றத வள்ளுவர் அழகாக அந்த நட்பாராய்தல சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இந்த 10 குறள் மூலயமா நட்பை எப்படி தேர்ந்தெடுப்பது, யாருடைய நட்பை நம்ம எடுத்துக்கணும், யாருடைய நட்பை நம்ம விடணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஓகேம்மா, அழகாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, பாருங்க. 791 நாடாது நட்டலின் கேடு இல்லை. நாடாது நட்டலின் கேடு இல்லை. நாடாது அப்படின்றது ஆராயாமல் அர்த்தம். நாடாது அப்படின்னா ஆராய்ந்து பார்க்காமல் அர்த்தம். ஓகேவா? நட்டலின் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். ஆராய்ந்து பார்க்காமல் நட்பு கொள்ளுதல் கேடு இல்லை. ஓகேவா? கேடு இல்லை. அதாவது ஒருத்தருடைய நட்பை நீங்க எடுத்துக்கிறீங்க, ஆராய்ந்து பார்க்காம நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கேடு இல்லை. ஆனா அங்க பாருங்க, நட்ட பின் அவருடைய நட்பு நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம், நட்பு கொண்டதுக்கு அப்புறம், ஒரு ஃப்ரெண்டா ஆனதுக்கு அப்புறம் வீடு இல்லை. வீடுலாம் என்னது? விடுதலை கிடையாது. அப்படின்னாது அந்த நட்பை விட்டு நம்ம போக முடியாது. ஓகேவா? நட்பு ஆள்பவருக்கு பாருங்க, நட்பு பாராட்டிய பிறகு அதிலிருந்து விடுதலை கிடையாது. அப்படின்னாது ஒருத்தர் ஒன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃப்ரெண்டாக விட்டு போக முடியாது. நட்புன்றது இருக்கும். ஓகேவா? அதே சமயத்தில் ஆகையால் ஆராயாமல் ஒருத்தருடைய நட்பை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை விட தீங்கானது வேறு எதுவும் இல்லை. ஏன்? நம்ம ஒருத்தருடைய நட்பு, இவர் நல்லவரா கெட்டவரா, ஒரு நல்ல இந்த இவன் கூட நம்ம பழகிறோம் அப்படின்னா, அது நீங்கள் காலேஜோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமோ இல்லை உங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோ உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாராக இருந்தாலும் சரி. ஓகேவா? நட்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது தெரியாமல் நட்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை விட தீங்கு வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஏன்? நம்ம ஒன்ஸ் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க கெட்டவன் தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நட்பை சீக்கிரம் விட முடியாது. அப்படியே விட்டாலும் ஏன்னா அதுவும் திரும்பவும் அந்த நட்பு எப்படியா மாறும்? அது ஒரு பகைமையாக மாறும். அதனால் நம்மளுக்கு தீங்கு தான் வரும். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறார். அடுத்து பாருங்க, நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல், வீடு அப்படின்னா விடுதலை பெறுதல். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. வீடு இல்லை, விடுதலை இல்லை அப்படின்னது நட்போடு தான் நம்ம தொடர்ந்தாகணும் இல்லையா? நம்ம எதிர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம், அவங்க தீயவங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதிர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க? ஏன் அது உனக்கு அப்போவே தெரியாதா? அப்போவே என் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணது, நீ என் கூட ஏன் நீ ஃப்ரெண்ட் ஆனான்னு சொல்லிட்டு அந்த நட்பே பகைமையாக மாறும். அந்த பகை மூலமா நட்புன்றதே நம்மளுக்கு பகையாக மாறி அது மூலயமா நம்மளுக்கு துன்பம் வரும். சரியா? அதனால ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிறோம் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்து, ஓகே இவங்களோட நல்ல குணமா, நம்மளுக்கு ஏற்றவங்களா, ஓகேவா, நம்ம பல்ஸுக்கு இவங்களுக்கு செட் ஆகுமா, ஓகேவா, நம்மளை போலவங்களே நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும். ஓகேவா? இப்போ எல்லாரும் நல்லவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் நல்லவங்க தான். சுச்சுவேஷன் பொறுத்து நம்ம தீயவர்களாக மாறிடும். அப்படி மாறக்கூடாது. எப்போதுமே நல்லவர்களாக இருக்கணும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க 792. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை. ஆய்ந்து கொள்ளாதான் கேம். ஆய்ந்தானது ஆராய்ந்து. ஓகேவா? எதையுமே மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பார்க்காம, அப்படின்னாது திரும்ப ஆராய்ந்து பார்க்காம, கொள்ளாதான் கேண்மை, ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவருடன் நட்பு கொண்டு, ஒருவருடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு, பாருங்க, ஆராய்ந்து அதான் ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை. யாருடைய நட்பையும் ஆராய்ந்து மீண்டும் ஆராய்ந்து அவங்களுடைய நட்பை நம்ம எடுத்துக்கல அப்படின்னாது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் தெரியாம நம்ம நட்பு கொண்டுட்டோம் அப்படின்னா கடைமுறை தான் சாம் துயரம் தரும். சாம்னு அந்த இடத்துல சாதல் மாதிரி, அப்படின்னா இறந்து போறது. கடைமுறை என்னது? தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் தாம் சாமது நாம சாகிற வரைக்கும் அப்படிப்பட்ட நட்பு, ஆராயாம நம்ம தேடிக்கிட்ட ஒரு நட்பு சாகிற வரைக்கும் நம்மளுக்கு என்னதும் துன்பத்தை தரும்.
ஓகேவா? அதுதான் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவருடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும், தம் இறுதி காலம் வரைக்கும் துன்பம் தரும். ஓகேவா? ஸோ ஆய்ந்துனா ஆராய்ந்து, கேண்மைனா நட்பு, கொல்லாதான் அப்படின்னா பெறாதான், கடை அப்படின்னா இறுதி. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்த 2 குறள் 793. குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும். நல்லா பாருங்க, 4 விஷயம். ஓகேவா? ஒருவருடைய, அதாவது ஒருத்தட்டு நட்பாகிறோம் அப்படின்னா முதல்ல பாருங்க அவருடைய, அதான் ஒருவருடைய குணம், அதான் குணனும். அடுத்து குடிமையும்னா அவருடைய குடிப்பிறப்பு. ஓகேவா? அவருடைய குணம் என்ன, அவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர், ஓகேவா, எந்த பின்புலத்தை சார்ந்தவர், அவர் பார்த்தீங்கன்னா எதாவது குற்றம் செஞ்சிருக்காரா, தீங்குன்றதை செஞ்சிருக்காரா, அதாவது நல்லவரா கெட்டவரா அப்படின்றத பார்த்து, அடுத்து 4வது பாருங்க குன்றா இனனும், குறையாத, அவருக்கு இருக்கக்கூடிய குறையாத சுற்றத்தாருடைய நட்பு அப்படின்னது அவருடைய சொந்த பந்தங்களுடைய பண்பு, அவங்க குடும்பம்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிந்து ஆகியவற்றை அறிந்து, அதான் பாருங்க அறிந்து ஆக்க நட்பு, ஆகியவற்றை அறிந்து நட்பை ஆக்க வேண்டும், அதான் ஆக்க நட்பு, நட்பு ஆக்குதல் அப்படின்றது ஆக்க நட்பு, ஆகியவற்றை அறிந்து நட்பு கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அப்போ ஒருவருடைய குணம், குடிப்பிறப்பு, குற்றம், குறையாத சுற்றத்தாருடைய பண்பு, அந்த அவங்களுடைய சுற்றத்தாருடைய பண்பு, இந்த 4ஐயும் தெரிஞ்சுக்கிட்டு தான், ஆராய்ந்து பார்த்துட்டு தான் அவருடைய நட்பை நம்ம ஏற்றுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷன் வரணும். ஓகே, இவர் கூட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாமா இல்லையா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் போகுமா, ஓகேவா, இடையில எங்கேயாவது மிஸ் மேட்ச் ஆகிட்டு நம்மளுக்கு பகைன்றது, 2 பேருக்குள்ள பகைன்றது வந்துருமா இல்லையா, இதெல்லாம் இது பண்ணி தான் நம்ம நட்புன்றதை எடுத்துக்கணும். சரியா? இனம் அப்படின்னா உறவினர்கள். ஓகேவா? இனம் இருக்கு இல்லையா, அதுதான் இனம். சரியா? அதான் உறவுகள்னு அர்த்தம். அடுத்து பாருங்க 794. குடிப்பிறந்து பாருங்க, குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை. பாருங்க, நல்ல குடியில பிறந்தன்னு அர்த்தம். நல்ல குடும்பத்துல நல்ல குடியில பிறந்த ஒருத்தன் தன்கண் பழி, எங்க தன் மேல ஒரு பழி வந்துருமோன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த செய்வான். அப்படின்னா அது மற்றவங்க யாராவது நம்ம தவறா பேசிடுவாங்களோ, என்ன சொல்றது, நம்ம தப்பா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு தன்கண் பழி நாணுவானை, என் மேல பழி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல வாட்டி யோசிப்பான், அதை செய்யலாமா வேணாமான்ட்டு. ஓகேவா? தவறா ஏதாவது ஒரு செயல் இருக்குன்னா அதை செய்யறதுக்கு நாணுவான் அப்படின்னா அது அஞ்சுவான்னு அர்த்தம். ஓகேவா? நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு, அப்படிப்பட்டவனுடைய நட்பை நம்ம எதை கொடுத்தாவது நம்ம நட்பு கொண்டுணும் அர்த்தம். அப்படின்னா அது அவன் நல்ல பையன். ஓகேவா? ஒரு தவறான விஷயத்த செஞ்சா நம்மளுக்கு பழி வந்துருமோன்னு சொல்லிட்டு பயப்படுறான் இல்லையா, அப்போ நல்லவனா தானே இருப்பான். அப்படிப்பட்டவனுடைய நட்பை எதை கொடுத்தாவது நம்ம எடுத்துக்கணும். கொள்ளல் வேண்டும் நட்பு, எதை கொடுத்தாலும் அவருடைய நட்பை நம்ம ஏற்றுக்கணும். கொள்ளலாம் ஏற்றுக்கணும் அர்த்தம். சரியா? நல்ல குடியில் பிறந்து தன் மீது சொல்லப்படும் பழி சொல்லுக்கு அஞ்சுபவனது நட்பை எதை கொடுத்தாலும் பெற வேண்டும் அர்த்தம். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, நாணுதல்லாம் வெக்கி தலை குனிதல் அர்த்தம். எங்க நம்மளுக்கு நம்ம நாணுகிற சூழ்நிலை வந்துருமோன்னு சொல்லிட்டு பயப்படுவோம், நம்மளுக்கு பழி சொல்லு வந்துருமோன்னு பயப்படுவோம், அப்போ அவன் நல்லவனாக இருப்பான். அதுதான். ஓகே, அடுத்து பாருங்க 795. அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய. அழச்சொல்லி அல்லது இடித்து, நம்ம ஒரு குற்றம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த குற்றத்தை, டே நீ செஞ்சது தவறுடா, ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம், வீட்டில் கொஞ்சம் புரியுற, எல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் புரியுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கண்டிச்சோன்னு வச்சுக்க, என்ன பண்ணோம், அதை அழ ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்போ அவங்க செய்த தவறை சுட்டி காட்டுறது அழச்சொல்லி அல்லது இடித்து கண்டிக்கிறது. நீ செஞ்சது தவறு சொல்லிட்டு கண்டிக்கிறோம் இல்லையா, இடிச்சு சொல்றது. ஓகே, அப்படின்னா கண்டிச்சு சொல்றது. ஓகேவா? அந்த மாதிரி அடல்ட்டா இருக்கக்கூடிய நாம தான் சரி, பெரியவங்களா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய குற்றத்தை தவறுகளை சுட்டி காட்டி அவங்கள கண்டித்து, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நன்மை செய்கிறாங்களோ, வழக்கறிய வல்லார், ஓகேவா, அவங்களுடைய குற்றத்தையும் தவறையும் சுட்டி காட்டி அவங்கள நல்வழியில திருத்துறாங்களோ அவங்களுடைய நட்பு ஆய்ந்து கொள்ளல் வேண்டும், அவங்களுடைய நட்பை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளல் வேண்டும் அர்த்தம். ஓகேவா? தவறு செய்தவர் வருந்தும்படியாக இடித்து சொல்லி கண்டித்து அறிவுரை வழங்கக்கூடிய ஒருவரது நட்பையே ஆராய்ந்து பெற வேண்டும். அப்படிப்பட்டவர்களுடைய நட்பை தான் நம்ம வாங்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இடித்துனா கண்டித்து, வழக்கறிய அப்படின்னா நல்ல அறிவுரைகளை கூறுதல் அர்த்தம். கண்டிச்சு நல்ல அறிவுரைகள் நம்மளுக்கு சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க 796. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி. கேட்டினு அப்படின்னா அது கேட்டு அப்படின்றது இடத்துல கேடு தான் கேட்டா மாறிடுச்சு. ஓகேவா? கேட்டினும் உண்டு ஓர் உறுதி. உறுதினா நன்மைன்னு அர்த்தம். இந்த இடத்துல
உறுதினா நன்மை. அப்போ கேட்டிலும் அப்படின்னா கேடிலும் அர்த்தம். கேடிலும் உண்டு ஒரு நன்மை. அப்ப என்னது கேடுனானது துன்பம். நம்மளுக்கு வரக்கூடிய துன்பத்திலையும் ஒரு நன்மை இருக்கும். ஏன் அப்படி தெரியுமா? இங்க பாருங்க, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கிளைஞர்னா யாரு? நம்முடைய உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு வரக்கூடிய துன்பத்தில் அப்பதான் நம்முடைய உறவினர்களாகட்டும், நம்முடைய நண்பர்களாகட்டும் எந்த அளவு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தன்மையை, அவங்களுடைய பண்பை நம்ம அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலா நம்மளுக்கு வரக்கூடிய கேடு துன்பம்ன்றது இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு, இல்லை நம்மளுக்கு ஒரு கெட்ட காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், நல்ல ஃப்ரெண்டு இல்லை நல்ல ஒரு உறவினர்கள் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கை நீட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட இருந்து கொடுத்து நம்மளுக்கு ஒரு கரம் கொடுத்து ஒரு உதவின்றதை செய்வாங்க. அதுல இருந்து அவங்க நல்ல ஒரு உறவினர்களா நல்ல நண்பர்களான்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுவே பேருக்கு பழகிறவங்க அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு துன்பம் வரும்போது ஓடி போயிடுவாங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய துன்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த துன்பம் தான் நம்ம கூட இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்ட்டு அளந்து காட்டக்கூடிய ஒரு கருவி, ஒரு அளவுகோல், ஒரு ஸ்கேல். ஓகேவா? அதான் சொல்றாரு, கேட்டினும் உண்டு ஒரு உறுதி, கேடிலும் ஒரு உறுதி, ஒரு நன்மைன்றது இருக்குது. ஏன்பா, நம்மளுடைய கிளைஞர்னா யாரு? நண்பர்களோ உறவினர்களோ அந்த மாதிரி சுச்சுவேஷன், நம்மளுக்கு துன்பம் வரக்கூடிய சுச்சுவேஷன்ல எந்த அளவு நம்ம கூட இருக்கிறாங்கன்றத அளந்து பார்க்கக்கூடிய ஒரு கோலா அது இருக்கும், அளவுகோலா இருக்கும். சரியா? ஸோ நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு. அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டக்கூடிய அளவுகோல் ஆகும். இது ஆக்சுவலா ப்ரீவியஸ் இயர்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? பார்த்துக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன் தான், பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்திருக்கு இந்த கொஸ்டின், அதனால சொல்றேன். ஸோ கேடுனா துன்பம், கோல்னா அளவுகோல், கிளைஞர்னா நண்பர்களை குறிக்கும் இல்லை உறவினர்களை குறிக்கும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க 797. ஊதியம் என்பது ஒருவருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு ஊதியம் அப்படின்றது என்ன அப்படின்னா அது வரக்கூடிய இன்கம் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் செல்வம் மாதிரி இருக்கிறது. என்ன அப்படின்னா பேதையார் கேண்மை ஒரீவிடல்னா விட்டுறது. பேதையானாரு? அறிவற்றவங்க. ஓகேவா? அதாவது நல்ல செயல்களை செய்யாதவங்க, அறிவற்றவங்க, மூடர்களுடைய நட்பை விட்டுறது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஊதியமா. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மையானது நட்பு, பேதையாருடைய அறிவற்றவனுடைய நட்பை ஒழித்து விடுதல், கைவிட்டு விடுதல் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் என்பது ஒருவருக்கு அதுதான். ஓகேவா? அப்போ ஒருவருக்கு கிடைத்த ஊதியம் என்பது அறிவில்லாதவருடன் அவர் செய்த நட்பை விட்டு விடுவது ஆகும். ஓகேவா? ஸோ ஊதியம்னா இந்த இடத்துல நன்மையை குறிக்கும், பயனை குறிக்கும். ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, ஊதியம், பயன், அதுதான். ஓகேவா? அறிவற்றனுடைய நட்பை விட்டுட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நல்லதுரா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சரியா? ஒரி அப்படின்னா ஒழித்துன்னு அர்த்தம், பேதையார் அப்படின்னா அறிவற்றார். ஓகேவா? அடுத்து பாருங்க 798. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ. உள்ளம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய மனம். ஓகேவா? அப்படின்றது உள்ளற்க அப்படின்றது பாருங்க நினையாமல். மனம்னா என்ன பண்ணும், ஏதாவது நினைக்க முடியாது. மனம் அப்படின்றது நினைவு. ஓகேவா? அப்போ உள்ளற்க அப்படின்னா உள்ளம் அற்கன்னு அர்த்தம். உள்ளம் அற்க. அப்போ உள்ளம்னா நினைக்கிறது, நினைவு. அற்க அப்படின்னா நினையாமல் அர்த்தம். ஓகேவா? நினையாமல் அர்த்தம். ஓகேவா? அப்போ உள்ளற்க உள்ளம் சிறுகுவ. இந்த இடத்துல உள்ளம் அப்படின்றது நம்முடைய ஊக்கத்தை குறிக்கும். நம்மளுடைய ஊக்கத்தை குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நம்ம நினைக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம ஊக்கத்தை நம்ம குறைக்கிற மாதிரி, நம்ம ஊக்கமா இருக்கிறோம்பா, அதை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நினைவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம நினைக்க கூடாது. ஓகேவா? அதுதான் உள்ளற்க உள்ளம் சிறுகுவன்னு சொல்றாரு. ஓகே, அடுத்து பாருங்க கொள்ளற்க. கொல் அப்படின்றது என்னது? ஏத்துக்கிறது. ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்றது, ஏத்துக்கிறது. இல்ல பார்த்தோம்னா என்ன சொல்றது, நம்ம கொள்ளற்க அப்படின்னா அந்த விஷயத்தை அடையிறது. ஓகேவா? கொல் அறுக்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு அர்த்தம், அதை நினைக்கவே கூடாதுன்னு அர்த்தம், அது நம்மளுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். ஓகேவா? என்ன சொல்றாரு? கொல்லற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. அல்லல்னா துன்பம், ஆற்று அறுப்பார். ஆற்றுதல் அப்படின்றது நம்மள காக்கிறது, ஆற்றுதல் அப்படின்றது காத்தல். ஓகேவா? அறுப்பார் அப்படின்னா அதை கெடுக்கிறது. அப்படின்னது காத்தலை கெடுக்கிறது, அப்படின்னது கெடுத்தல்னு அர்த்தம். ஓகேவா? சிம்பிளா நம்ம என்ன சொல்லுவோம், இப்ப ஆற்று அறுப்பார் அப்படின்னா பாருங்க, ஆற்று அறுப்பார். ஆற்று அப்படின்னா காக்கிறது, அறுப்பார் அப்படின்னா அந்த காப்பதை கெடுத்தல்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னது மொத்தமா காக்கல, கெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப பாருங்க அவங்களுடைய நட்பு. பாருங்க, ஊக்கத்திற்கு எதிரான செயல்களை நினைக்காமலும் நம் துன்ப காலத்தில் நன்மை கைவிடுபவர்களின், அதை காக்காம விடுறதுக்கு பேர் என்னது? கைவிடுறது.
ஓகேவா? அதுதான் என்னது ஆற்றறுப்பார் நட்புன்னு அர்த்தம். நம்முடைய துன்ப காலத்துல நம்மை காக்காமல் நம்மளை கைவிடுபவருடைய நட்பை எண்ணாமலும் இருக்க வேண்டும் சொல்றாரு. அவங்களுடைய நட்பை நம்ம என்ன கூடாது, நினைக்காமலும் இருக்கணும். அதுதான் கொள்ளருக்கு அப்படின்னா எண்ணாமலும், அவங்களுடைய நட்பை நம்ம எண்ணாமல் இருக்க வேணும். ஓகேவா? இந்த இடத்துல உள்ள இருக்கு அப்படின்னா நினைக்காமல் இருக்கணும். ஓகேவா? எது நினைக்காமல் இருக்கணும்? நம்மளுடைய ஊக்கத்தை குறைக்கக்கூடிய செயல்களை நினைக்காம இருக்கணும். நம்மளுக்கு துன்பம் வர நேரத்தில் கேடு நினைப்பாங்க இல்லையா, கைவிட்டுருவாங்க இல்லையா, கேடு நினைப்பாங்க இல்லை கைவிட்டுருவாங்க இல்லையா, அவங்களுடைய நட்பை நம்ம நினைக்காமல் இருக்கணும். அதை நினைச்சு நம்ம கவலைப்படவும் கூடாது. ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களால எந்த ஒரு யூஸும் இல்லை. அது நட்பா கேட்டீங்கன்னா நட்பு கிடையாது. அப்போ அதை நினைச்சு நம்ம வருத்தப்படலாமா, வருத்தப்படக்கூடாது. ஓகேவா? ஸோ அதான் பாருங்க, உள்ள இருக்கு அப்படின்னா நினையாமல், சிறுகு அப்படின்னா சுருங்குறது, உள்ளம் அப்படின்றது ஊக்கம், கொள்ள இருக்கு அப்படின்னா கொல்லாமல், அல்லல் அப்படின்னா துன்பம். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து பாருங்க கடைசி 2 குறள் நட்பாராய்தல்ல 799 பாருங்க. கெடும் காலை கைவிடுவார் கேண்மை. கெடும் காலை, கெடும்னா அது கேடு. ஓகேவா? கெடும் காலை கைவிடுவார் கேண்மை, அடும் காலை உள்ளினும் உள்ள சுடும். கெடும் காலை முறை, கெடும் பாருங்க, கெடும் காலை அப்படின்னா கேடுன்னு அர்த்தம். கெடு கேடு ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப கெடு என்னது, கேடு இல்ல துன்பம் அப்படின்றது பொருள். காலைனானது காலம். ஓகேவா? கைவிடுவார் கேண்மை அப்படின்னானது, கேண்மைனா நட்பு. கெடும் காலம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய துன்ப காலம். நம்மளுடைய துன்ப காலத்துல கைவிடுவார் நட்பு. இப்ப கைவிடுவார் கேண்மை, நம்மளுடைய நட்பை கைவிட்டுருவாங்க இல்லையா. நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்போம், நம்மளுக்கு திடீர்னு ஒரு துன்பம், நல்லா இருந்திருப்போம், அப்போ நட்பா இருந்திருப்பாங்க. திடீர்னு நம்மளுக்கு ஒரு கெட்ட காலமோ ஏதோ ஒரு துன்பம்ன்றது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்மளை கைவிட்டுருவாங்க, நம்மளை காப்பாற்றாம கைவிட்டுருவாங்க. அப்படிப்பட்டவனுடைய நட்பை கேண்மையை அடும் காலை உள்ளினும் உள்ள சுடும். அடும் காலை என்னது, நம்முடைய இறுதி காலம்னு அர்த்தம். அடும் காலை அப்படின்றது நம்முடைய இறுதி காலகட்டம், நம்ம இறக்கக்கூடிய காலகட்டம். அந்த ஒரு காலகட்டத்திலையும் உள்ளினும் நம்ம மனசளவில் அந்த நட்பை நினைச்சாலும் நம்முடைய உள்ளம் சுடுமா. ஏன்? நம்ம கஷ்டத்துல இருந்த ஒரு காலகட்டத்தில், அவங்க நட்பா இருந்தவங்க கஷ்டப்படைய காலகட்டத்தில் நம்மளை கைவிட்டுட்டாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லுது, நம்ம சாகிற வரைக்கும் நம்ம அதை மறைக்க மாட்டோம் இல்லையா. அப்போ சாகிற காலத்துல கூட அதை நினைச்சு, அந்த நட்பை நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு உள்ளம் சுடுமா. அந்த அளவு நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவங்களுடைய நட்பை நினைச்சு நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனால் அந்த நட்பை நம்மளுக்கு கைவிட்டிருப்பாங்க, துரோகம் பண்றதை செஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ துன்பம் ஏற்படும் காலத்தில் நம்மை கைவிட்டவருடைய நட்பை நாம் இறக்கும் போது கூட, நம்முடைய இறுதி காலத்துல கூட நினைத்தாலும் நம் உள்ளம் வருந்தி சுடும். ஓகேவா? அடுங்காலை அப்படின்னா இறுதி காலம், உள்ளினும் அப்படின்னாலும் நினைக்கினும், அதை நினைத்தாலும் அர்த்தம். ஓகேவா? ஸோ நட்பாராய்தல்ல கடைசி குறள் பாருங்க, 800வது குறள். மருவுக மாசற்றார் கேண்மை. மருவுக பெருகன்னு அர்த்தம். மருவுக அப்படின்னா பெறுதல், இல்ல என்ன சொல்றது, ஏற்றுக்கொள்ளுதல் அர்த்தம். ஓகேவா? மருவுக மாசு அற்றார், மாசுனா குற்றம், குற்றமற்றாருடைய கேண்மையானது நட்பு. குற்றமற்றவருடைய நட்பை நாம பெறணும்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா அவன் நல்லவன் இல்லையா, அவனுடைய நட்பை பெறணும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்ற பாருங்க, ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. ஒருவுக அப்படின்னா கைவிட்டணும். ஓகேவா? ஓகேவா? யாருடைய நட்பை? ஒப்பிலார் நட்பு. நம்மளுக்கு ஒவ்வாதவங்களுடைய, அவங்களால நம்மளுக்கு நன்மை இல்லை, இவங்க பார்த்தோன்னா தீங்கு செய்யக்கூடியவங்க, நம்மளுக்கு ஒப்பானவங்க கிடையாது அப்படின்றவங்க தான் ஒப்பிலார். அப்போ ஒவ்வாதவருடைய நட்பை நம்ம கைவிட்டுணும். எப்போ? எதை கொடுத்தாவது. ஒன்று ஈத்தும், ஒரு விஷயத்தை கொடுத்தாவது நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் என்னது, அந்த நட்புன்றது சரி வராது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அவங்களுடைய நட்பை நம்ம ஏற்றுக்க கூடாது. இதுவே மாசற்றவங்களா இருக்காங்க அப்படின்னா, தூயவர்களா இருக்காங்கன்னா அவங்களுடைய நட்பை நாம மருவுக பெறணும், பெருகன்னு சொல்றாரு. ஓகேவா? அப்போ குற்றமற்றவர் நட்பை பெறுதல் வேண்டும், எதை கொடுத்தாவது. அதான் ஒன்று ஈத்தும் அப்படின்னா எதை கொடுத்தாவது, ஒரு விஷயத்தை கொடுத்தாவது. சரியா? எதை கொடுத்தாவது ஒவ்வாதவர் நட்பை, ஓகேவா, நமக்கு தகாதவருடைய நட்பை விடுதல் வேண்டும், கைவிடுதல் வேண்டும். ஓகேவா? மருவுக அப்படின்னா பெருக, ஒருவுக அப்படின்னா கைவிடுகன்னு அர்த்தம், விட்டு விடுகன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஈத்தும் அப்படின்னா கொடுத்தும், ஒப்பிலார் அப்படின்னா ஒவ்வாதவர், தகாதவர், எப்படி வேணா சொல்லலாம். சரியா? ஸோ இதுதான் நட்பு ஆராய்தல். ஸோ இப்போ நட்பு ஆராய்தல் அதிகாரத்தில் வள்ளுவர் நமக்கு யாருடைய நட்பை பெறணும், யாருடைய நட்பை நம்மளுக்கு கைவிடணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம நட்புன்றது நம்மளுக்கு
இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னாவே ஒருத்தர் கைவிட்டக்கூடாது. சரியா? எந்த ஒரு காலகட்டத்திலையும் துன்பம் வரக்கூடிய காலகட்டத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணும். சரியா? அதான் ஒரு சிறந்த நட்பு அப்படின்றது. சரியா? ஸோ திருக்குறள்ல அடுத்த ஒரு வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா புறம் கூறாமை. அதாவது அடுத்த ஒரு வகுப்புல நம்ம பார்க்கலாம். சரியாமா? ஸோ மறுபடியும் நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.